ஹலோ கைஸ்! இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, Adobe After Effectsல ஆங்கர் பாயிண்ட் எப்படி ஈஸியா சென்டர் பண்றது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நான் இந்த இடத்துல ஒரு கம்போசிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். இந்த கம்போசிஷன்ல நான் ஒரு ஷேப் போடுறேன். இப்படி ஷேப் போட்டதுக்கு அப்புறம், நானு இத ரொட்டேட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த டிரான்ஸ்ஃபார்ம்க்கு வந்துட்டு இந்த ரொட்டேஷன்ல நான் இந்த வேல்யூ சேஞ்ச் பண்றேன். ஸோ இப்படி நான் அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணேன் அப்படின்னா, இந்த ரொட்டேஷன் நடக்கும். ஆனா, எனக்கு சென்டர்ல இருந்து எனக்கு ரொட்டேஷன் நடக்காது. ஸோ இப்ப நான் இந்த சென்டர்ல இருந்து ரொட்டேஷன் நடக்கணும் அப்படின்னா, நான் ஆங்கர் பாயிண்ட் டூலுக்கு வேண்டியதா இருக்கும். இந்த இந்த டூல செலக்ட் பண்ணிட்டு, நான் ஆங்கர் பாயிண்ட்ட மேனுவலா சென்டர் பண்ண வேண்டியதா இருக்கும். இப்படி நான் ஆங்கர் பாயிண்ட் மேனுவலா நான் எடுத்து வச்சு சென்டர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அவ்வளவு கரெக்ட்டா செட் ஆகும்ன்னு சொல்லிட முடியாது. ஸோ இதுக்கு நான் ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்ண முடியும். ஸோ என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, இப்போ நான் இந்த ஆங்கர் பாயிண்ட் நான் தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ இப்போ நானு இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்றேன். அது என்ன ஷார்ட்கட் அப்படின்னா, கண்ட்ரோல் ஆல்ட் ஹோம் அப்படின்ற ஒரு ஷார்ட்கட் யூஸ் பண்றேன். இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆங்கர் பாயிண்ட் கரெக்ட்டான சென்டருக்கு வந்துடுச்சு. இந்த ஷார்ட்கட் நான் ஷேப்புக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணணுன்ற கட்டாயம் இல்ல. நானு இது டெக்ஸ்ட்டுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, பக்கத்துல ஒரு கம்போசிஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த கம்போசிஷன்ல நான் டெக்ஸ்ட் டைப் பண்றேன். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, இந்தியா அப்டின்ற ஒரு டெக்ஸ்ட்ட நான் டைப் பண்ணியிருக்கிறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட்டுக்கு நானு ஆங்கர் பாயிண்ட் எங்க இருக்குன்னு பார்த்தீங்க அப்டின்னா, இந்த கார்னர்ல இருக்கு. ஸோ இந்த ஆங்கர் பாயிண்ட்ட நான் சென்டரா செட் பண்ணணும் அப்டின்னு நெனச்சேன் அப்டின்னா, இந்த டெக்ஸ்ட்ட நான் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஆல்ட் ஹோம் பட்டன் அழுத்துறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்கா சென்டருக்கு வந்துருச்சு. ஸோ இப்படி இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நாம ஈஸியா ஆங்கர் பாயிண்ட்ட சென்டர் பண்ணலாம். இந்த ஷார்ட்கட் மறந்து போச்சு அப்படின்னா கூட நமக்கு பிரச்சனை இல்ல. ஸோ இந்த ஆப்ஷன் எங்க இருக்கும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இந்த லேயர் மெனுல டிரான்ஸ்ஃபார்ம்ல இதுக்கு கீழ இருக்கிற சென்டர் ஆங்கர் பாயிண்ட் டூ லேயர் கன்டென்ட். ஸோ இது கிளிக் பண்றது மூலமாவும் நாம ஆங்கர் பாயிண்ட் சென்டர் பண்ணிக்க முடியும். கைஸ், இது போல Adobe After Effectsல பேசிக்ல இருந்து அட்வான்ஸான விஷயங்கள நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த After Effectsல மாஸ்டர் லெவல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, லைவ் ஆன்லைன் கிளாஸ் குடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க. தேங்க் யூ.